ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடையில் நான் 500 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள், வெறும் மிளகா, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கீ ப்ளஸ் ஆயில், அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல்பாசி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்ட பிறகு இது கூட நீட்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் ப்ரௌன் ஆன பிறகு தான் நம்ம இது கூட புதினா போட போகிறோம். புதினா, கொத்தமல்லி என்கிட்ட கம்மியாக இருக்குது புதினா. ஸோ நீங்கள் கொஞ்சம் இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. புதினா வந்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகா 4 5 பல் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சு தக்காளியும் ஆட் பண்ணி கல் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அது வேகட்டும். மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வேக விடுங்க. கல் உப்பு போட்டு வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்ட பிறகு இது கூட மசாலா, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா 2 பொருள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வெறும் சில்லியும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி அதில் போடணும். எக்ஸ்ட்ராலாம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப மசாலா ஸ்பைசஸாக அதிகமாகிடும். அதனால் லைட்டாக நம்ம பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். சும்மா ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சம் வெந்த பிறகு தண்ணி நான் இன்றைக்கி ரெண்டு அளாக்கு எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இன்றைக்கி நான் 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த கறிக்கு ஏற்ற அளவுக்கு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான அளவு எவ்வளோ அரிசி ஊற போட்டனோ அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தம் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு நல்லா கலரி விட்டுட்டு தம் போட்டு மூடி வச்சிடுறேன். அதை ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிடும். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். அப்போ தான் நம்ம இதை தம் கட்டணும். ஒரு தோசைக்கல் இருந்துச்சுன்னா, நான் இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த தோசைக்கல் வச்சுருக்கீங்களோ அந்த தோசைக்கல்லுக்கு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு மேலே கல் போட்டு நல்லா அந்த காற்று வெளியே போகாத மாரி, இந்த சாப்பாடு வேகிற இது வெளியே போகாத மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் சிம்மிலே வைங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, நல்லா பிரியாணி கருகிடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.